இந்த பதிவில் ஒரு தேவேந்திரகுல மணமகனை அறிமுகப்படுத்துகிறோம். இவரை பிடித்திருந்தால் இவருடைய ஐடி நம்பர் RM 000 28 12 41 ஸ்க்ரீனில் மேலே போட சொல்லிடுவோம். இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியை நாங்கள் தர்றோம். பெண் வீட்டில் நீங்கள் ஃபோட்டோ, ஜாதகம், பயோடா எங்களுக்கு அனுப்பி வைத்து விட்டு இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக தருகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோட்டோ, ஜாதகத்தை அனுப்பிட்டு இந்த ஐடி, அதாவது RM 000 281241, அதாவது 2,81,241 இந்த மணமகன் எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னால் அனுப்பி வச்சுருவோம். தேவேந்திரகுல வேளாளர் மட்டும் இந்த மணமகன் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட்டில் எப்படியாவது நான் வேலைக்கு போயே ஆகுவேன். வரக்கூடிய மனைவியும் பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தா நானே படிக்க வச்சு கவர்மெண்ட்டில் வேலையும் வாங்கி கொடுத்து விடுவேன். ஏன்னா அம்மா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறாங்க. அப்பா விவசாயம். சரிங்களா? மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா 26/5/1994, 31 வயது ஆகிறது. மாப்பிள்ளை ME முடிச்சிருக்கிறாப்புல. கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அது அவர் அது பெருசாக நினைக்க மாட்டேங்கிறாரு. நான் கவர்மெண்ட் வேலைக்கு கண்டிப்பாக போகணும் என்று மன உறுதியோடு இருக்கிறாரு. இவருக்கு கூட பிறந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆண், ஒரு பெண், 2 பேருக்குமே திருமணம் ஆகிவிட்டது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனம் ராசி. இவங்க புளியன்குடி, தென்காசி மாவட்டம் புளியன்குடியில் இருக்கிறாங்க. இப்போ இவர் பேரில் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கிறாங்க. இவர் பேரில் ஒரு வீடு இருக்கிறது. இது போக விவசாய நிலங்கள் இருக்குது. ஆள் நல்லா அழகாக இருப்பார். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். சரிங்களா? அதனால் இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான். சரிங்களா? அடுத்தபடியாக இவங்க TNPSC Group 2 பார்த்திங்கன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்க ஏற்கனவே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு நல்ல மணமகன் கிடைக்கிறதுக்கு நாம் இறைவனிடம் வேண்டுவோம். நல்ல இவருக்கு ஒரு மனைவியும், இவங்களுக்கு சொத்து நிறையா இருக்குது. ஆனாலும் எதிர்பார்ப்புங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும். நகையோ பணமோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால் இந்த மணமகனுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.